ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம நேற்று வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், ஃபினான்ஸ் நிஃப்டியும் சரி, நிஃப்டி 50யும் சரி. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படி நடந்திருக்கும், நம்ம இன்னைக்கு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம நேற்று நைட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ஜஸ்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம அதை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதுல நம்ம அதை டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணது இன்னைக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நிஃப்டி 50. ஸோ நம்ம நிஃப்டி 50 வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து சம்வேர் 70 to 80% ஐ திங்க் நான் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து எனக்கு இன்னைக்கு வந்துட்டு புலிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி இது வந்து அலுமினியம்ல இருக்குதுங்களா? ஓகே, இது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யோட மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு க்ரீன் கேண்டில் தான் விழுந்திருக்கு. பட் க்ரீன் கேண்டிலை தாண்டி வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தோட க்ளோஸ் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 22,930 வந்து நேற்று க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 100 ரூபா கம்மியாக தான் கீழே ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ அதாவது 22,932 க்ளோஸ் ஆனவன் 821, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா வந்து கீழே டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருந்தான் அவன். ஸோ ரொம்பவே கேப் டவுனு. 100 பாயிண்ட் டவுன்ல ஓப்பன் ஆகி திரும்ப அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நேத்தோட க்ளோஸ் ப்ரைஸுக்கு கிட்ட அவன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டா வந்து மார்க்கெட் புல்லிஷா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து இன்னைக்கு புல்லிஷா தான் போயிருந்துச்சு. என்னதான் கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாலும் பட் அந்த 100 ரூபாயை திரும்ப அவன் ஈஸியா கவர் பண்ணிட்டான் அவன். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வைஸ்ல போன மாதிரி இருந்துச்சு. பட் மார்க்கெட் இன்னைக்கு புல்லிஷா தான் இருந்துச்சு நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும். பட் என்னதான் உங்களுக்கு இது வந்து ரெட்டு அப்படி காமிச்சாலும் வந்து பட் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா பயஸ் சைட்ல இருந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும். அண்ட் கமிங் டு நிஃப்டி ஃபினான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு கேண்டிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கேண்டில் தான் விழுந்திருக்கு. பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து மார்க்கெட் கண்டிப்பா வந்து இன்னைக்கு புல்லிஷா இருக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் விழுந்தது பாத்தீங்கன்னா ரெட் கேண்டிலா விழுந்திருக்கு. பட் நான் இதை வந்து பேரிஷ்னு இன்னைக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். நான் ஏன் அதை பேரிஷ்னு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து நேத்தோட க்ளோஸ் பாருங்க. நேத்தோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 23,456. அது ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி அமைஞ்சிருக்கு, 2 3 4 5 6. ஸோ அந்த ப்ரைஸ்ல க்ளோஸ் ஆனவன் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 321, கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து அவன் கீழே வந்து தான் ஓப்பன் ஆயிருக்கான். நல்லாவே கேப் டவுன் 130 பாயிண்ட் கீழே வந்து ஓப்பன் ஆகி திரும்ப அந்த 321ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா மேலே போயிருக்கான் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழேயும் வந்துச்சு. நீங்க அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆயிருந்தான். இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் அப்படியே சைட்வைஸ் மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு கண்டிப்பா நான் பேரிஷ் மார்க்கெட்னு சொல்ல மாட்டேன். என்னதான் நீங்க ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்தாலுமே மார்க்கெட் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி மார்க்கெட் கண்டிப்பா வந்து இன்னைக்கு பேரிஷ் கிடையாது. மார்க்கெட் வந்து இன்னைக்கு சைட்வைஸ்ல இருந்துச்சு. அந்த கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுனால வந்து நமக்கு அது பேரிஷ் மாதிரி தெரியுது. பட் கண்டிப்பா மார்க்கெட் இன்னைக்கு பேரிஷ் கிடையாது. மார்க்கெட் இன்னைக்கு சைட்வைஸ்லேயே தான் போயிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு விட்டதை வந்து கண்டிப்பா நாளைக்கு பிடிப்பான் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம புல்லிஷ்னு எதிர்பார்த்திருந்தோம். மார்க்கெட் அந்த அளவுக்கு பெருசா புல்லிஷும் இல்லை, ஆனா கண்டிப்பா பேரிஷும் கிடையாது. மார்க்கெட் சைட்வைஸ் அந்த ரேஞ்ச் பவுண்ட்லயே உட்காந்துட்டான் மார்க்கெட். ஸோ அதனால கண்டிப்பா இன்னைக்கு விட்டதை நாளைக்கு கண்டிப்பா அவன் எடுப்பான். திரும்ப மார்க்கெட் வந்து புல்க்கு போவான், பயஸ் பக்கம் டாமினேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ்ல நம்ம நேற்று பண்ண அனாலிசிஸோட இன்னைக்கு என்ன அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் நான் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் இன்னைக்கும் வந்து எனக்கு நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து கண்டிப்பா புல்லிஷ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்கும். பையர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு மார்க்கெட் என்னதான் வந்து புல்லிஷ் பக்கம் இருந்தாலும் வந்துட்டு நீங்க பாருங்க மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே மேலே போன மாதிரி தான் இருக்கான். பட் அகெயின் இது வந்து நான் ரொம்ப புல்லிஷ்னு எடுத்துக்க மாட்டேன். மார்க்கெட் என்னதான் கொஞ்சம் மேலே போயிருந்தாலுமே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 6 hours ஆஃப் ட்ரேடிங் செஷன், சாரி லாஸ்ட் ஒரு 4 hours ஆஃப் ட்ரேடிங் செஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே உட்காந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து
பையர்ஸ் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களை டாமினேட் பண்ண விடாம செல்லர்ஸ் வந்து திரும்ப 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 மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்க விடாம செல்லர்ஸும் வந்து உள்ள வந்துகிட்டே இருந்ததுனால மார்க்கெட்டால வந்து ரொம்பவும் மேலே போக முடியல, கீழேயும் வர முடியல. அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே உட்காந்துட்டான் மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒலாட்டைலாக இருக்குமோ அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். பட் என்னால் ஷியூராக சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி 50 கரெக்டாக அமைஞ்சிருக்குது. நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து ரேஞ்ச் பவுண்டில் உட்காந்துட்டான், பேரிஷ் பக்கம் போகல. ஸோ கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பா புல்லிஷ் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நிஃப்டி 50ல ஒலாட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்க ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிஃப்டி 50ல நாளைக்கு எடுக்கலாம். ஏன்னா ஒலாட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டு வெளில வந்தோம் அப்படின்னா போத் நீங்க அந்த ஹெட்ஜிங் கான்செப்ட்ல உள்ள போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க ஹெட்ஜிங் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பையிங் சைட்லயும் மார்க்கெட் மேல போகல, செல்லிங் சைட்லயும் மார்க்கெட் வந்து மேல போகல. அதனால இன்னைக்கு ஹெட்ஜிங் பண்றது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்திருக்காது. பட் நாளைக்கு வந்து ஒரு ஹெட்ஜிங் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட அனாலிசிஸா இருக்கு நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்மிங் டு தி கமாடிட்டி மார்க்கெட்ஸ். கமாடிட்டி மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அலுமினியமுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து இன்னைக்கு பெரிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். பட் அலுமினியமுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனா. ஏன்னா நீங்கள் பாருங்க க்ளோஸ் ஆனது 260ல க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று. 260ல க்ளோஸ் ஆனவன் வந்து எதில் வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 261.40. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ரூபா மேலே ஓப்பன் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸே பார்த்தீங்கன்னா 260.75 வரைக்கும் போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.25 ரூபா வந்து அவன் கேப் அப்ல ஓப்பன் ஆனதுனால வந்து நமக்கு அது புல்லிஷ் மாதிரி தெரியுது அலுமினியம். பட் ஆனால் இது கண்டிப்பா புல்லிஷ் கிடையாது. மார்க்கெட் வந்து எந்த நேரமும் ரிவர்ஸ் ஆகலாம். அந்த ஒரு டிப் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் அலுமினியம் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த டிப் எப்போ உங்களுக்கு அந்த ஐஸ்பர்கோட டிப் மாதிரி தான் எப்போ அது பிரேக் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அனாலிசிஸ் இன்னைக்குமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பேரிஷா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் எப்போ பிரேக் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணணும். மேபி இன்னொரு 1 ரூபி இல்லை 2 ரூபி அலுமினியம் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயம். 2 rupees 3 rupeesலாம். ஸோ அவ்வளோ ப்ரைஸ் மேலே ஏறிட்டு கண்டிப்பாக அவன் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கணும். ஸோ பெட்டர் நம்ம வந்து பிப்ரவரி மார்க்கெட்ல பண்ணாமல் மார்ச்சோட செக்மெண்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி செக்மெண்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா மேல போனா கூட கண்டிப்பா அவன் பிக் டைம் கீழே இறங்கும் போது உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பா மார்க்கெட் வந்து அலுமினியம் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து நான் என்னதான் நேற்று வந்து ப்ரெடிக்ஷன் என்னால் பண்ண முடியலன்னு நான் சொல்லியிருந்தாலுமே எனக்கு உள்ளுக்குள்ள தோணுச்சு மார்க்கெட் இன்னைக்கு எப்படியோ ரிவர்ஸ் கொடுப்பான், ஒருவேளை கொடுப்பானோ அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் மார்க்கெட்டு. ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ரிவர்ஸ் கொடுத்துருந்தேன். ஓகே, நம்ம போட்டு இந்த ஜிங்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஜிங்க்குக்கு வர்றேன். ஸோ ஜிங்க் வந்து என்ன ஆக்சுவலாக பேரிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்து போட்டிருந்தேன் ஒரு ப்ரைஸு. ஸோ லக்கிலி நமக்கு அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம செல் ப்ரைஸ் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நம்ம இன்னும் பை பண்ணலை. நம்ம வந்து பை பண்ணிடலாம் அதை. நம்ம வந்து அதை பை பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட் பார்த்துருவோம். ஸோ ஒருவேளை ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் நேச்சுரல் கேஸ்க்கு பார்த்தீங்க, நீங்கள் டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே புல்லிஷ் மேலே போய்கிட்டே தான் இருந்தான். ஸோ அப்படி அகைன் அலுமினியம் சொன்ன மாதிரியே வந்து அதுவும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்ல தான் இருந்துச்சு. மார்க்கெட் எப்போ அந்த பயர்ஸ்லாம் வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவல் வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அப்படியே வந்து பையிங் எல்லாமே வந்து செல்லிங்ல வந்து உட்காரும். ஸோ அப்படி நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தான் வந்து இன்னைக்கு நடந்துருச்சு அது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பெரிய கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் டாமினேட் பண்ண ஒரு பெரிய கேண்டில் இன்னைக்கு இருக்குது டே கேண்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஸ்லைட்டாக பேரிஷாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் ஜஸ்ட் கிவ் இட் அ டே ஆர் 2 மோர். நான் நேச்சுரல் கேஸ்க்கு இதுதான் 1 வீக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நேச்சுரல் கேஸ் வந்து அந்த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் எனக்கு ரொம்ப புல்லிஷாக இருந்துச்சு. நான் அந்த ஒரு ரிவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்லாவே ரிவர்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees அவன் ரிவர்ஸ் இன்னைக்கு அடிச்சிருக்கான். பட் ஸ்டில் இது மேபி ஜஸ்ட் ஒன் ஆஃப் த டேவா கூட இருக்கலாம். நாளைக்கு திரும்ப புல்லிஷ் பக்கம் கூட போகலாம். பட் மோஸ்ட்லி என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நேச்சுரல் கேஸ்க்கு வந்து ரிவர்ஸ் தான் கொடுப்பான். பேரிஷ் பக்கம் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் த சேம் வே ஜிங்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க்கெட் வந்து பேரிஷ் சைடு தான் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது.
ஏன்னா இன்னைக்கு நீங்கள் மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போனால் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால நான் வந்து என்ன பிளான் பண்ணி நான் ஆக்சுவலாக வந்து நான் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜிங்க்ல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு என்னதான் ஓவராலாக மார்க்கெட் வந்து உள்ள வந்து எக்ஸ்கியூஸ் மீ புல்லிஷ் பக்கம் போயிட்டு இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு ரிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஜிங்க் மினியில் வந்து நான் ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் ஜிங்க்ல வந்து எடுக்கல. நான் ஜிங்க் மினி மார்ச்சோட எக்ஸ்பைரியில் வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ரிவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் இன்னைக்கு ரிவர்ஸ் கொடுக்காம மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷ் பக்கம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவன் திரும்ப ரிவர்ஸ் கொடுப்பான் நாளைக்கு, இல்லாட்டினா மண்டே கண்டிப்பாக அவன் ரிவர்ஸ் கொடுப்பான். மார்க்கெட் திரும்ப வந்து உங்களுக்கு செல்லிங் சைடில் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இன்னைக்கு வந்து 273.40 பைஸில் நான் செல் பண்ணி வச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 30 பைசா டிஃப்ரென்ஸில் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு 273.1ல நான் வந்து பை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வைக்கிறேன். 273.10 பைசால நான் போட்டு வைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு 5 பைசா நமக்கு வந்து ரிவர்ஸில் தான் இருக்கிறான். நமக்கு இப்போ வரைக்கும் 100 ரூபா லாஸில் இருக்குது. பட் நெவர்த்லெஸ் வந்து எனக்கு மார்க்கெட் 273.10 பைசைக்கு வந்துடும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது வந்துடும். வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச ஆர்டர் வந்து நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ஓப்பன் ஆர்டரில் போட்டு வச்சிருக்கோம். அண்ட் ஒன்ஸ் த ப்ரைஸ் ரீச்சஸ் ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த ப்ரைஸ் வந்துடுவான். நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நமக்கு அதை பற்றி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து அலுமினியம் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டுடேஸ் மார்க்கெட் டேட்டா நாளைக்கு வந்து செல்லர்ஸும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜிங்க் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு ரிவர்ஸ் கொடுப்பான்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். அதை பொறுத்து நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி எனக்கு அது ரிவர்ஸ் ஆகிடும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ எஸ், கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்க 3 செக்மெண்ட்டுமே வந்து எனக்கு ரிவர்ஸ் தான் கொடுக்கும். கண்டிப்பாக மார்க்கெட் பேரிஷ் பக்கம் போகும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து பையர்ஸ் பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நிஃப்டி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பையிங் சைட் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நிஃப்டி 50 வந்து மேபி ஸ்லைட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் உட்காந்துட்டான். ஸோ அதோட ரிசல்ட் நமக்கு நாளைக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எஸ், நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.